அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இந்த வாரம் நடத்திய இலவச தேர்வில் அந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி, பூஜ்ஜியத்திற்கு சமமான நிகழ்வின் நிகழ்தகவு என்ன? The probability of event equal to 0 is called dash. ஆக்சுவலாக இம்பாசிபிள் ஈவெண்ட் அதுக்கு தான் 0. ஷூர் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு 1. இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. சரியா, ஒரு கன்க்ளூஷன். இதை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0. ஷூர் ஈவெண்ட்டாக இருந்தால் அதனுடைய ப்ராபபிலிட்டி 1. சரியா, அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். நாம் ஒரு பொருளினுடைய வடிவத்தை கோளத்திலிருந்து உருளைக்கு மாற்றினால் உருளையினுடைய கன அளவானது டேஷ். இஃப் வி சேஞ்ச் த ஷேப் ஆஃப் an ஆப்ஜெக்ட் ஃப்ரம் a sphere to a cylinder then the volume of cylinder will dash. ஆக்சுவலாக ஷேப் தான் மாறுது. சரியா, கோளமாக இருக்கிறது உருளையாக மாறுது. அதாவது ஸ்பியர் சிலிண்டராக மாறுது. ஆனால் அந்த வால்யூம் மாறாது. சரியா, எந்த ஷேப் ஒன்றா நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே 3 டைமென்ஷனல் ஷேப் தான். அப்போ ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக நாம் மெல்ட் பண்ணி மாற்றலாம், உருமாற்றம் செய்கிறோம். ஆனால் அதனுடைய வால்யூம் மாறாது. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ அந்த லாஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸு. 49 சென்டிமீட்டர், 33 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு திடமான கனசதுர வடிவ இரும்பு துண்டானது ஒரு திடமான கோளமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எனில் கோளத்தினுடைய ஆரம் என்ன? A solid piece of iron in the form of a cuboid of dimension 49 cm, 33 cm, 24 cm is molded to form a solid sphere. The radius of the sphere is dash. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக நம்ம மாற்றுறோம். அப்போ வால்யூம் மாறாது. இங்கே என்ன அப்படின்னா கனசதுர வடிவம். சரியா, ஸோ கனசதுர வடிவத்தினுடைய கன அளவு என்ன அப்படின்னா ஏ கியூப். ஆக்சுவலாக இந்த இடத்துல இங்கிலீஷில் கியூபாய்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே தமிழில் கொடுக்கும்போது கனசதுரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கனச்செவ்வகம்னு சொல்லி கொடுத்துருக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே 3 டைமென்ஷன் இருக்குது பாருங்கள், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3 இருக்குது. அதனால் இது கனச்செவ்வகம். சரியா, ஸோ அப்போ 3த்தையும் பெருக்கிக்கிறோம். ஸோ 49 × 33 × 24 இதான் அதனுடைய வால்யூம். ஓகேவா, அதாவது கனச்செவ்வகத்தினுடைய வால்யூம் என்ன அப்படின்னா LBH. 3த்தையும் பெருக்கிக்கணும். இப்போ இது என்னவா மாறுது அப்படின்னா ஸ்பியராக மாறுது. அப்போ ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3 πr3. அவ்வளோதான். ஸோ இதிலிருந்து r³ நாம் கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ 49 × 33 × 24. இந்த 3 நாம் ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வரும்போது மேலே போயிடும். அதே போல் 4 கீழே வந்துடும். அடுத்தது பை 22/7 இல்லையா, ஸோ அது ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது 7/22 வந்துடும், ஈக்குவல் டு r³. அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ மூ 11 33, ஈர் 11 22. அடுத்தது இந்த 4 அடித்தோம் அப்படின்னா ஒரு நாள் 4. அடுத்தது 6 24. அடுத்தது ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் இடம் பற்றாக்குறையாக இருக்குது. வேறு ஒரு போர்டில் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு 49 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 33 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 24 கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவல் டு
4/3 பை ஆர் கியூப். ஓகேவா? ஸோ அந்த பைக்கு பதிலாக கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 22/7 அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூபு. ஸோ இதில் வந்து 22/7. இப்போ ஆர் கியூப் மட்டும் வச்சுக்கிட்டு மீதெல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 49 இன்ட்டு 33 இன்ட்டு 24 இன்ட்டு 3 இன்ட்டு 7 டிவைடட் பை 4 இன்ட்டு 22 ஈக்குவல் டு ஆர் கியூப். ஓகேவா? சரி, இப்போ இதில் ஈர் 11 22, மூ 11 33 அதை அடிச்சிடலாம். அடுத்தது ஓர் நாள் 4, 6 நாங் 24. அடுத்து ஓர் 2 மூ 2 6. அவ்வளோதான். இப்போ மேலே வந்து 49 இருக்கு இல்லையா? 49 வந்து 7 இன்ட்டு 7 எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு 7 இருக்குது, அதை எழுதிக்கலாம். அடுத்தது 3 வந்து 1 2 3 தடவை இருக்குது. ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஆர் கியூப். இப்போ நம்ம கியூப் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு இந்த 3 7 இருக்கு இல்லையா? அதனால் ஒரு 7. இந்த 3 3 இருக்கு இல்லையா? அதனால் ஒரு 3. ஸோ 7 இன்ட்டு 3 வந்து 21. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 21. ஸோ இதான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ ஆன்சர் வந்து 21. அடுத்தது 9 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் கொண்ட கனச்செவ்வகத்திலிருந்து ஒவ்வொன்றும் 3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோலி குண்டுகள் எத்தனை உருவாக்கலாம்? ஸோ இங்கேயும் அதே தான், கனச்செவ்வகம்னு கொடுத்துருக்கணும். சரியா? The number of shots each having diameter 3 centimeter can be made from a cubical solid of dimension 9 cm, 11 cm, 12 cm is approximately equal to dash. சரி, இப்போ இங்கே வந்து ஒரு கனச்செவ்வகத்தை வந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸ்பியராக வந்து மாற்றுறோம். ஏன்னா கோலி குண்டுன்றது ஸ்பியர். அப்போ இதனுடைய வால்யூமை இந்த ஸ்பியரோட வால்யூமால் டிவைட் பண்ணிடலாம். அதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போ 9 பெருக்கல் 11 பெருக்கல் 12 டிவைடட் பை, இப்போ கோலி குண்டுன்றது ஸ்பியரோட வால்யூம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ 4/3 பை ஆர் கியூப். ஸோ அப்போ 4/3. ஸோ பைக்கு பதிலாக 22/7. ஆறுன்றது ரேடியஸ். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டரில் பாதி தான் வந்து ரேடியஸ். அப்போ 3ல் பாதி 1.5. அப்போ இங்கே 1.5 போடலாம். அப்படி இல்லைனா 3ல் பாதினா 3/2. ஸோ 3 டைம்ஸ் 3/2 3/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 9 இன்ட்டு 11 இன்ட்டு 12 டிவைடட் பை இந்த 4 22 3 3 3லாம் அங்கே அப்படியே தான் இருக்கும். இந்த கீழே இருக்கிற 3 7 2 2 2லாம் வந்து மேலே போயிடும். ஸோ அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 டிவைடட் பை 4 இன்ட்டு 22 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 84 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்குவாங்க. சரியா? ஓர் 11 11, ஈர் 11 22. ஸோ இந்த 2 2 4க்கு இந்த 4 அடிச்சிடலாம். இந்த 2க்கு இந்த 2 அடிச்சிடலாம். இந்த 3க்கு இந்த 3 அடிச்சிடலாம். இந்த 3 9க்கு 9 அடிச்சிடலாம். ஸோ மீதி இருக்கிறது இந்த 12 இருக்குது, இந்த 7 இருக்குது. ஸோ 12 7 பெருக்கினீங்கன்னா 84. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? சிம்பிளிஃபிகேஷன் தான் அது. உங்களுடைய வேலை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அடுத்தது 26 மற்றும் 91னுடைய மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது காரணி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, எப்பவுமே வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்றது இந்த 2 நம்பரில் எது சின்னதோ அதாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதனுடைய ஃபேக்டர்ஸில் ஒன்றா இருக்கலாம், காரணிகளில் ஒன்றா இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ 26னுடைய காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்று வந்து 13. அப்போ 13 தான் வந்து ஆன்சர்.
ஸோ 26 வந்து 13ஆல் வகுப்படும், 91 வந்து 13ஆல் வகுப்படும். 13 26, 7 13 91. ஸோ அப்போ 13 தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து 21 வந்து வகுக்காது, 15 வகுக்காது, 19 வகுக்காது, 11 வகுக்காது. ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை பிரகாரம் போடணும் அப்படின்னா 26 91 ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வந்து 2. ஸோ இங்கே வந்து 91 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ அடுத்தது வந்து 3 போட்டு பார்த்தா 26 டிவைட் ஆகாது 3ஆல். அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 5 வகுப்படாது. அடுத்தது 7 வகுப்படாது. அடுத்தது 11 வகுப்படாது. அடுத்து 13 தான் வகுப்படும். ஸோ 13னா 13 26, 7 13 91. ஸோ அப்போ இந்த 2க்கும் 7க்கும் பொதுவான வகுத்தி எதுவும் கிடையாது. ஸோ அப்போ 13 தான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது 2 விகிதமுறா எண்களினுடைய பெருக்கல். த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 irrational number is dash. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விகிதமுறா எண்களை எடுத்து நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய விடை வந்து விகிதமுறு எண்ணாகவும் இருக்கலாம், விகிதமுறா எண்ணாகவும் இருக்கலாம். அதாவது ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம், இரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ ரேஷனல் நம்பர்னால் என்ன அப்படின்னா P/Q அப்படின்ற வடிவத்தில் எழுதக்கூடிய எண்களை தான் வந்து நாம் விகிதமுறு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதில் வந்து Q வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக ஸ்மால் q போடணும், ஸ்மால் p போடணும். ஓகேவா? ஸோ Q வந்து நாட் ஈக்குவல் டு 0. இதான் வந்து டெஃபினிஷன், ரேஷனல் நம்பருக்கு டெஃபினிஷன். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 65 மற்றும் 117 மீப்பெரு பொது காரணியை 65m - 117 என்ற வடிவத்தில் எழுதினால் எம்மினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்னோம், சின்ன நம்பராக இருக்கலாம். 65 117 சின்ன நம்பர் வந்து 65. ஸோ சின்ன நம்பராக இருக்கலாம், இல்லை அதனுடைய காரணிகளில் ஒன்றா இருக்கலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல் 65யும் 117யும் எடுத்துக்கிட்டு ப்ரைம் நம்பரால் செக் பண்ணிட்டே வரணும். 2 போட முடியாது, 3 போட முடியாது, அடுத்தது 5 போட முடியாது, 7 போட முடியாது, 11 போட முடியாது. அப்போ 13 தான் போட முடியும். 13 போட்டோன்னா I13 65, 9 13 117. ஸோ இதில் 5ன்றது ப்ரைம் நம்பர். 5க்கும் 9க்கும் பொதுவான ஒரு வகுப்படக்கூடிய நம்பர் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ 13 தான் வந்து HCF, மீப்பெரு பொது காரணி வந்து 13. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நமக்கு ஆன்சர் வந்து 13 வரணும். ஸோ அப்போ எம்முக்கு பதிலாக 2 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 65 2ஆல் பெருக்குனா 130. 130ல் 117 போச்சுன்னா எவ்வளோ? 13. கரெக்டாக வந்துச்சு. அப்போ M = 2. அவ்வளோதான். சரியா? அடுத்தது, ஒரு மரத்தினுடைய நிழலின் நீளம் குறைந்தால் உயரத்தினுடைய கோணம் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. If the length of the shade of a tree is decreasing, then the angle of elevation is dash. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அது வந்து tan θ ஃபார்முலாவை பயன்படுத்தி டிக்னாமெட்ரியில் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே டீட்டெயிலாக தேவையில்லை, அப்ஜெக்டிவ் டைப் தான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸு. ஸோ அப்போ வந்து இது வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, 6 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் தரையில் 2√3 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்தினால் சூரியனினுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஆக்சுவலாக இதுவும் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். இப்போ இது வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். ஷேடோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2√3ன்னு கொடுத்துருக்கலாங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் வந்து சன் இருக்குது. இப்போ நாம் இந்த தீட்டா வந்து நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ tan θ ஆக்சுவலாக வந்து இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் tan θ வந்து என்னென்னா ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது எதிர்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ அப்போ 6/2√3 அப்படின்னு வரும். சரியா? அந்த தீட்டாவுக்கு எதிரில் இருக்கிறது எதிர்பக்கம், பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஹைப்போட்டனஸ், கர்ணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த 6ஐ வந்து 2 × 3ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த 2 அடிச்சிடலாம். 3ஐ வந்து √3 × √3ன்னு எழுதலாம்.
பை √3. ஒரு √3 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு √3ன்னு வருது. அதாவது tan θ ஈக்குவல் டு √3. அப்போ எதனுடைய வேல்யூ வந்து √3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகேவா, tan 60 அந்த டேபிள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, அவ்வளோதான். ஓகேவா, அதாவது சூரியனுடைய உயரம். இந்த இடத்துல வந்து சன்ஸோட எலிவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதாவது வந்து ஏற்ற கோணம். ஓகேவா, தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஒரு சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டங்கள் 16 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவை எனில் சாய் சதுரத்தினுடைய பக்கத்தினுடைய நீளம் என்ன? The diagonals of a rhombus are 16 cm and 12 cm in length. The side of the rhombus in length is dash. இப்போ ஒரு ரோம்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து டயகனல், இது ஒரு டயகனல். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டயகனலுடைய லென்த் வந்து 16 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ பாதி வந்து 8 ஆகிடும், அது ப்ராப்பர்ட்டி ரோம்பஸில். அதே போல் 12ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 ஆகிடும். இப்போ ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து 6 8, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஹைப்போட்டனஸ், கர்ணம். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா 8 ஸ்கொயர் எவ்வளோ 64, 6 ஸ்கொயர் எவ்வளோ 36. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ 100. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளோ 10. ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து 10. இதுதான் வந்து ரோம்பஸோட சைடு. அப்போ ஆன்சர் வந்து 10 சென்டிமீட்டர், அவ்வளோதான். சரியா, ரைட். இப்போ இந்த வினாத்தாளில் இருந்த ஒரு 10 வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அதை அனுப்பி வைங்க. அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் பெற முடியும். அதே போல் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. இதற்கு முன்னாடி நடத்தின வினாத்தாளில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான வீடியோக்களும் நம்முடைய சேனலில் இருக்குது. சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள், குறிப்பிடுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே போல் புதிதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.